மூட்டு வலி இருக்கா? மாடிப்படி ஏறப்ப இறங்குறப்போ குத்த வச்சு உட்கார்றப்ப இந்த இடத்துல வலி இருக்கா? பெயின் சீரிஸ் 1 லிகமெண்ட் பெட்டலேஸ் ஸ்ட்ரெயின். மூட்டுன்றது என்னன்னாங்க, தொடை எலும்பும் கால் எலும்பும் சேர்ந்து உருவாக்குறதுங்க. இந்த இடத்துல ஒரு பெட்டலான் ஸ்மால் போன் இருக்கும். நம்ம முன்தொடையில் இருக்கிற எல்லா மசிலும் இந்த பெட்டலால அட்டாச் ஆகிட்டு இந்த இடத்துல இருக்கிற போன்ல போயிட்டு அட்டாச் ஆகுங்க. நம்ம நிக்கிறப்போ, உட்காந்து எந்திரிக்கிறப்ப, படி ஏறப்ப இறங்குறப்போ இந்த முன்தொடை வேலை செஞ்சு ஃபுல் ஃபோர்ஸ் இந்த இடத்துக்கு போகும். நமக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரெயின் இருந்தது அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் அங்க வலியை உற்பத்தி பண்ணுது. அதாங்க மாடிப்படி ஏறப்பையும் இந்த இடத்துல வலிக்கும், இறங்குறப்பையும் இந்த இடத்துல வலிக்கும், ரொம்ப நேரம் உட்காந்துட்டு எந்திரிச்சு நின்னாலும் வலிக்கும். உங்களுக்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுமா? உங்களோட காலை நல்லா மடக்கி பாருங்க, ஃபுல் ரேஞ்ச் போகாம இந்த இடத்துல வலி வருதான்னு. ரெண்டாவது, காலை அந்த இடத்துல ஒரு அழுத்தம் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல பெயின் இருக்குன்னா இங்க இருக்கிற டிஷ்யூ இன்ஃப்ளமேஷனா இருக்குன்னு அர்த்தம். இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா இதை ஹீல் பண்றதுக்குரிய ஸ்ட்ராட்டஜி சொல்றேன், நோட் பண்ணிட்டு டெய்லி பண்ணுங்க. நம்பர் 1, இந்த இடத்துக்கு ரெஸ்ட் கொடுக்கணுங்க. மாடிப்படி ஏறி இறங்குறத ஒரு 2 வாரத்துக்கு ரெடியூஸ் பண்ணிடுங்க, தேவைக்கு மட்டும் ஏறி இறங்குங்க. நம்பர் 2, ஐஸ் அப்ளிகேஷனுங்க. ஐஸ் கட்டியை ஒரு கேரி பேக்ல போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு 3 ல இருந்து 4 வேளை அப்ளை பண்ணணும். நம்பர் 3, எக்ஸசைஸ்ங்க. நார்மலா படுத்துட்டு ஜஸ்ட் நீங்க பிரஸ் பண்ணி விடுங்க. அது பண்றப்ப பட்டு நிறைய ஒர்க் ஆகக்கூடாதுங்க. முன்தொடைய கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ்டா விடுங்க. ஒரு 15 ரெப்படேஷன் பண்ணி வலி இல்லை அப்படின்னா அதுலயே பிரஸ் பண்ணிட்டு ஹோல்ட் இட் ஃபார் 10 கவுண்ட்ஸுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நீங்க ஆரம்பிக்கிறப்ப எப்படி ப்ரெஷர் கொடுத்தீங்களோ அதே ப்ரெஷரை 10 கவுண்ட்டுக்கும் மெயின்டைன் பண்ணணும். யூஸ்வலா ரிலாக்ஸ் ஆயிடும். அப்சர்வ் பண்ணுங்க. அடுத்து இது மாதிரியான ஒரு பில்லோவை நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. முட்டிக்கு அடியில், வலி இருக்கிற காலோட முட்டிக்கு அடியில் இது மாதிரி வச்சுட்டு மறுபடியும் படுத்துக்கோங்க. பொறுமையாக உங்கள் பாதத்தை உங்களை நோக்கி மூவ் பண்ணிக்கோங்க. பில்லோவை லைட்டாக ஸ்கியூஸ் பண்ணி லோவர் லெக் மட்டும் பொறுமையாக மேலே தூக்குங்க. வலி இல்லாமல் பொறுமையாக ஸ்லோவாக இறக்கணும். அதுதாங்க எக்ஸசைஸ். மேலே தூக்குறது எக்ஸசைஸ் கிடையாது. பொறுமையாக மேலே தூக்கிட்டு அதை விட பொறுமையாக ஸ்லோவாக விடணுங்க. இதில் வலி இல்லை அப்படின்னா அடுத்து மேலே தூக்கிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணணும். இது பண்ணுறப்போ முன்தொடை டைட்டாக இருக்கணும். காலை மேலே நீங்கள் தூக்கக்கூடாது. இந்த பொசிஷனில் ஹோல்டு பண்ணுங்க. நல்ல முன்தொடையை டைட்டாக வச்சுக்கோங்க. ஹோல்ட் இட் ஃபார் 10 கவுண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10 கவுண்ட்டுக்கும் பாதமும் இந்த டைட்னஸும் கண்டினியூஸாக இருக்கணும். மெயின்டைன் பண்ணிக்கோங்க. விஷயத்திலையும் வலி இல்லை அப்படின்னா இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்புங்க. முட்டியை நல்லா டைட் பண்ணிக்கிறீங்க. இதுக்கப்புறம் ஒரு 45 to 60 டிகிரி காலை மேலே தூக்குறீங்க. அப்படியே பொறுமையாக விட்டுட்டு காலை பெண்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த எக்ஸசைஸ் தாங்க இம்பார்ட்டன்ட். இப்போ தான் ஃப்ரண்ட் ஆஃப் தை மேக்ஸிமம் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து காலை நேராக வச்சுட்டு நீயே நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு பாதத்தை மேலே புல் பண்ணிட்டு முட்டி மடக்காம ஒரு 45 to 60 டிகிரி லிஃப்ட் பண்ணிட்டு பொறுமையா விடுங்க. இது பண்ண முடியல அப்படின்னா, கஷ்டமா இருந்ததுன்னா ஆப்போசிட் லெக்கை பெண்ட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு லிஃப்ட் பண்ணி விடுங்க. ஈஸியா இருக்கும். இது ஈஸியானதுக்கு அப்புறம் காலை ரெண்டுத்தையும் நீட்டிட்டு பண்றது தான் ட்ரூ ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த மசில்ங்க. நோட் பண்ணிக்கோங்க. அச்சோ, எத்தனை தடவை பண்ணணும்னு சொல்லையே, கஷ்டப்படாதீங்க. இந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே 15 ரெப்படேஷன் பண்ணுங்க. பொறுமையா பண்ணுங்க. இந்த முன்தொடையில வலி இருந்தா நார்மல்ங்க. இந்த இடத்துல மட்டும் பெயின் வராம பண்ணுங்க. எல்லா எக்ஸசைஸுமே 15 ரெப்படேஷன் பண்ணுங்க. ஸ்லோவா 3 செட் பண்ற அளவுக்கு எபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துலயும் பெயினே இல்லைன்னா இப்ப இது மாதிரி காலை தொங்க விட்டுட்டு நல்லா மேலே தூக்கிட்டு பொறுமையா விடுங்க. கொஞ்சம் குயிக்கா பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ் பண்றப்ப வலி இல்லை அப்படின்னா உங்க நீ மாடிப்படி ஏறி இறங்குறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து என்னங்க, போய் ஏறி பாருங்க, பெயின் ஃப்ரீ ஆயிடும். ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.